இந்த மாதிரி ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இது எதுக்குன்ட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனிட்ஸ். இந்த மாதிரி கேப் வந்து எல்லா ஸ்கேல்லாம் இருக்காது. இப்போ இந்த ஸ்டீல் ஸ்கேல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா 1ல இருந்தே ஆரம்பிச்சிடும். எதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்கேலும் மர ஸ்கேல்லையும் மட்டும் இந்த மாதிரி கேப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம பசங்கள்லாம் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது பயங்கரமா இந்த ஸ்கேலை கீழே போடுவாங்க. நம்மளுமே கூட ஸ்கூல்ல எல்லாம் கீழே போட்டு தான் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ எவ்ரி டைம் இந்த ஸ்கேலை நம்ம கீழே போடும்போது இந்த கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் தானே, இது இந்த கார்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மடங்கினே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அது ஷேப்பை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களால ப்ராப்பரா கால்குலேஷன் எடுக்கவே முடியாது. இது முதல் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால இங்க கொஞ்சம் கேப் விடுறது மூலமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கேல் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஃபேக்டரியில அதை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க மேல இந்த நம்பர்ஸை. ஸோ இந்த சென்டிமீட்டர் பிரிண்ட் பண்ணும்போது ஷார்ப்பா கரெக்டா எக்ஸாக்டா 0 to 30 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா அப்ப அதை பிரிண்ட் பண்ணும்போது லைட்டா 1 மில்லிமீட்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த மொத்த ஸ்கேலே வேஸ்டா போயிடும். பட் இப்ப இந்த கேப் 2 சைட்லயும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்டா போகாது. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அது கரெக்டா மேட்ச் ஆகும். அதுக்காக தான் ஃபேக்டரியுமே இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஃபேக்டரிக்கும் பிசினஸ்க்கு இது ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால இதுலயே இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே 1 இங்க ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா 30க்கு மேல கேப் இருக்கும். இதுக்கு அகைன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சில மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது டைரக்டா நம்ம உள்ள வச்சு இப்படி கேப்ல விட்டு பார்க்கற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மெஷர்மெண்ட் ப்ராப்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டீல் ஸ்கேல்ல டைரக்டா 0ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்டீல் எல்லாம் கீழே போட்டீங்க அப்படின்னா உடனே இந்த முனை வந்து போயிடாது, அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்கேலுக்கு அது பிரச்சனை இல்லைங்கிறதுனால இது இப்படி இருக்கு. ஸோ சிம்பிளா இத்தினோண்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வைக்கிறதுனால ஒரு பெரிய இன்ஜினியரிங்கே இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.